விஜய் கூட்டணிக்காக காத்திருப்பது யார்? இது சாத்தியப்படுமா? இதை பற்றி பேசுவதற்காக மூத்த பத்திரிகையாளர் திரு தராசு ஷியாம் நம்முடன் இணைகிறார். வணக்கம் திரு ஷியாம். வணக்கம் நிஜன். விஜய் கூட்டணிக்காக அதிமுக ரொம்ப காத்திருக்கோம் அப்படித்தான் தெரியுது. ஏன்னா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கூறுவது அதோ கொடி பறக்கிறது என்று கூறுவது, கொடி பறக்குதுன்னு ரஜினி படம் டைட்டில் இருக்காது, அதை எடுத்து ஒரு விஜய் மேட்டர்ல அடிக்கிறார். கொடி பறக்கிறது, பிள்ளையார் சொல்லி பிறந்து விட்டதுன்னு சொல்லும் போது அவரு காத்திருக்கிறதா தான் நம்ம பொருள் கொள்ள முடியும். சொல்ல போனால் ஹெச் ராஜா மாதிரியானவர்கள் ஜோசப் விஜய்ங்கிற பேரெல்லாம் அவங்கதான் ரொம்ப கிரிட்டிசைஸ் பண்ணி, ஜோசப் விஜய்ங்கிற அந்த அடைமொழியே மக்களுக்கு அப்படித்தான் தெரிஞ்சது. அவங்களே விஜய் ஆதரவு நிலைப்பாடு எடுத்து விஜய் வந்தா நல்லா இருக்கும், விஜய்க்கு ஆதரவு. இன்னும் சொல்ல போனால் அண்ணாமலையாவது கொஞ்சம் சில நியூட்ரலான மேட்டர் சொல்றாரு. நயினாரும் ஹெச் ராஜாவும் முழுக்க முழுக்க விஜய் கூட்டணிக்கு வந்தால் போதுங்கிற ஒரு நிலையில தான் இருக்கிறாங்க. நயினார் நடைபயணம் கிளம்பிட்டாரு. அதுல கூட டிவிக்கு கொடி பறக்குதோ என்னமோ நமக்கு தெரியாது. இதுதான் பிள்ளையார் சுழி இல்ல ராம சுழின்னு சொல்லுவாரா அதுவும் தெரியல. டிவி காலையில பேட்டி கொடுக்கிறாரு, அவர் இந்த மித்தெல்லாம் உடச்சு எறிகிறாரு. இப்படி விஜய்க்காக கட்சிகள் காத்திருக்கின்றன. அப்படிதான் நம்ம